கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லையும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின தயவுக்காய் கர்த்தர் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள்லையும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 12வது வசனம். உன்னத பாட்டு 1:12. ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நலது தைலம் தன் வாசனையை வீசும். ராஜா தமது பந்தியில் இருக்குந்தனையும் என்னுடைய நலத தைலம் வாசனை வீசும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த வசனத்தை கம்பேர் பண்ணி இதே சம்பவம் பைபிளில் ஒரு சம்பவம் ஆனால் 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த சம்பவம்னு யாருக்காவது தெரியுமா? இதே சம்பவம் ராஜா பந்தியில் இருக்கும்போது நலத தைலம் ஊற்றப்பட்டு அந்த இடம் முழுவதும் வாசனை வீசுகிற ஒரு சம்பவம் நடந்ததாக நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மரியாள் இயேசுவுடைய பாதத்தில் நலத தைலத்தை ஊற்றுனாங்க. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா இது உன்னத பாட்டில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இதே போலவே தான் அங்கே அந்த சம்பவம் நடக்குது. மார்க்கின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனம், யோவான் 12:3 இந்த 2 இடத்துலையும் வாசித்தீங்கன்னா இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தினால் பரிமளத்தினால் நிறைந்தது. பார்த்தீங்கன்னா இயேசுராஜா என்ன செய்கிறாங்க? பந்தி இருக்கிற இடத்துல பாருங்கள், இந்த பெண்ணுக்கு யாரும் எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த பெண் என்ன செய்கிறாங்க? இந்த மரியாளுங்கிற ஸ்திரீ என்ன செய்கிறாங்க? ஒரு நலதம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தைலத்தை கொண்டு வந்து ஏசப்பாவுடைய ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சிரசில் ஊற்றுனாங்க, இந்த இடத்துல யோவான் சுவிசேஷத்தில் பாதத்தில் ஊற்றுனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா இது பொதுவாகவே இந்த நலத தைலம் அபிஷேகத்திற்காக யூஸ் பண்ணப்படுகிற ஒரு தைலமாய் காணப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க இது என்ன செய்கிறாங்க? ஏசப்பா மேலே இதை ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா அநேகருக்கு என்ன உண்டாகுது? விசனம், சீஷர்களுக்குள்ளெல்லாம் விசனம் உண்டாகுது, இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அது யோவான் 12:7 மார்க் 14:8 இந்த 2 இடத்துலையும் வாசிக்கும் போது ஏசப்பா சொல்கிறாங்க, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக இவ இதை செய்கிறா அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். பார்த்தீங்களா? அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். இவ இந்த தைலத்தை கொண்டு எதற்காக? ஏசப்பாவை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக என்ன செய்கிறாங்க? இதை பூசுறாங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தைலத்தை நிறைய காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துலேயும் சொல்லியிருக்கு. நம்ம இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணினா கூட இது அநேக காரியங்களுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். நம்ம நலத தைலம் அப்படின்னா ஏதோ பைபிளில் ஒரு 5 இடத்துல நலதம்னு சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இதை குறித்து நம்ம பெருசாக யாருமே என்ன செய்கிறதே இல்லை, சிந்திக்கிறதே இல்லை. ஏன்னா நமக்கு அது பைபிளில் இருக்குது, ஆனால் நம்ம இருக்கிற இந்த நாட்கள் அது எப்படி, அதுக்கு பேர் என்னங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால் நம்ம அதை குறித்து பெருசாக யோசிக்கிறதே இல்லை. இது நம்ம ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சடாமாஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரொம்ப நிறைய மருத்துவ குணங்கள் அப்படி பல காரியங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இதை யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு ஆனால் இதை குறித்து நமக்கு ரொம்ப யாருக்குமே தெரியும். ஒருவேளை யாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியலை, ஆனால் நாங்கள் இதை குறித்து கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி ஜடாமாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குது அப்படின்னு தெரியாது. அதுதான் வேதம் நலதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்த்தீங்கன்னா இதை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக என்ன செய்வாங்க? மரிச்சவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? நம்ம ஊரில் கூட என்ன செய்வாங்க? ஸ்ப்ரே அடிப்பாங்க. அதுபோல் அந்த சரீரத்துக்கு என்ன செய்வாங்க? இதெல்லாம் ஊற்றுவது வழக்கமாக இருந்திருக்கு. இந்த நலதம், பலவிதமான கந்த வர்க்கங்கள், சாம்பிராணி, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் என்ன செய்வாங்க? ஊற்றுறது ஒரு வழக்கமான ஒரு காரியமாக காணப்பட்டிருக்கு. இது எப்படி கிடைக்குதுன்னா, இது ஒரு செடி வகை, ஒரு தாவரம், ஒரு சின்ன தாவரம் தான். ஒரு சின்ன செடியில் இருந்து தான் இதை என்ன செய்கிறாங்க? எடுக்கிறாங்க. அதோடைய வேர் பகுதியில் இருந்து தான் இந்த தைலத்தை என்ன செய்கிறாங்கன்னா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உன்னத பாட்டு 4:13-14 நம்ம வாசித்தோம்னா வேதம் சொல்லுகிறது,
உன் தோட்டம் மாதுளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நளது செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்போள செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? சகல விதமான கந்த வர்க்க செடிகளும் இருக்கிற இடத்துல தான் என்ன செய்கிறாங்க, இதை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இந்த வாசனைக்குரிய பொருட்கள் வந்து எல்லா இடத்துலையும் என்ன செய்யாது, வளராது. அதற்குரிய இடத்துல தான் வளரும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு தாவரமாக தான் இது வளர்ந்துருக்கு. பார்த்தீங்கன்னா இது இவன் வந்து ஏசப்பா மரிக்கிறதுக்கு முன்பாகவே ஏசப்பாவுடைய சரீரத்தில் பூசிட்டாங்க. அதனால் என்ன செய்தது, ரொம்ப வாசம், இது ரொம்ப நல்ல வாசனை கொடுக்குற ஒரு பொருளாக தான் இந்த நளதம் காணப்படும். நல்ல வாசனை. அதாவது சில நெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தலைவலி வந்துடும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த நளத தைலம் வந்து அப்படி இருக்காது. ஒரு ரொம்ப மைல்டான வாசனை, ஆனால் ரொம்ப ரிச்சான வாசனையாக இருக்கும் அப்படின்னு இது ரொம்ப சிறந்த ஒரு வாசனை கொடுக்கக்கூடியது. அப்போ ஏசப்பா பாருங்க, மரிக்கிறதற்கு முன்பாகவே இந்த வாசனை ஏசப்பா கிட்டேருந்து வீசுகிற ஒரு அனுபவத்தை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம மரிக்கிறதற்கு முன்பாக நம்முடைய ஜீவியத்திலேருந்து இப்படிப்பட்ட வாசனையின் அனுபவங்கள் வீச வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. எப்போது நம்ம பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பொல்லாத சுபாவங்கள் காணப்படும் போது நம்மக்கிட்டேருந்து என்ன வருதுன்னா ஒரு துர்நாற்றமான ஒரு அனுபவம் தான் அது வரும் பாருங்க. ஆனால் அமைதி, அன்பு, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தேவன் விரும்புகிற ஒரு வாசனை என்ன செய்யும், நமக்குள்ளேருந்து உண்டாகக்கூடியதாக காணப்படும். நம்ம செத்த பிறகு நம்மளை பார்த்து ஒருத்தவங்க சாட்சி சொல்கிற அனுபவம் நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. நம்ம இருக்கும்போதே நம்மளை பார்த்து ஒருத்தவங்க இவங்க அன்பானவங்க, இவங்க தாழ்மையானவங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு வாசனையின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் 2:14 நம்ம வாசிக்கும் போது என்ன வேதம் நமக்கு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நம்ம வீசணுமா. இப்போ ஏசப்பாவை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் தேவையாய் காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா சிலரை பார்த்திங்கன்னா கிறிஸ்தவத்தை விரும்ப மாட்டாங்க, ஆனால் கிறிஸ்துவின் சுபாவத்தை விரும்புவாங்க. வேற மார்க்கத்தில் இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர், அவர்கிட்ட இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பர்வீன் சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சாளர். அவங்க ஒரு முஸ்லீம், ஆனால் வந்து அவங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த பொதுவாகவே இந்த பேச்சாளர்கள் வந்து எல்லா புக்ஸையும் என்ன செய்வாங்கன்னா படித்து அதில் உள்ள நல்ல கருத்துக்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா சொல்கிறது அவங்களுடைய வழக்கம். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் கிறிஸ்துவனுடைய நற்பண்புகளை என்ன செய்கிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களால் சொல்லப்படுகிற விதத்தில் நம்முடைய ஜீவி என்ன செய்யணும், மாறி இந்த நளத தைலத்தை போல வாசனை வீசுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இந்த நளத தைலத்தின் அனுபவத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த நளத தைலத்தின் அனுபவத்தை வேதம் என்ன சொல்லுகிறது, மற்றபடி அது வந்து காமனாக சில காரியங்களையும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக பார்த்தா அந்த நளத தைலத்தின் அனுபவத்தில் யோவான் 12:3, மார்க் 14:3 ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேறு பெற்ற களங்கமில்லாத நளதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தில் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, மரியாள் விலையேற பெற்ற நளதம் என்கிற தைலத்தை கொண்டு வந்தாள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தைலம் விலையேற பெற்றது. இப்போ ஒரு சாதா ஒரு ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டோன்னா ஒரிஜினல் ஸ்ப்ரேக்கு வந்து ஒரு காஸ்ட்டு, ஒரு விலை இருக்கும். அதே மாதிரி டூப்ளிகேட் இருக்கும். அதை நம்ம என்ன செய்யலாம், குறைஞ்ச விலைக்கு வாங்க முடியும். இந்த கன்னியாகுமரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பீச் சைட்லாம் வச்சுருப்பாங்க. ஒரிஜினலோட பாட்டில் எப்படி இருக்குமோ, அந்த வாசனை எப்படி இருக்குமோ அதே போலவே டூப்ளிகேட் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த வாசனை என்ன செய்யாது, ரொம்ப நேரம் நிற்காது. ஆனால் ஒரிஜினல் பாருங்கள், நல்லா அந்த வாசனை நிற்கும். அதுக்கு தக்க அதோட விலை எப்படி இருக்கும், கூடுதலாக இருக்கும். டூப்ளிகேட்டோட விலை கம்மியாக இருக்கும். எந்த பொருள் வாங்கினாலும் பாருங்கள், ஒரிஜினலுக்கு விலை கூடுதல் தான், டூப்ளிகேட் நம்ம விலை குறைவாக வாங்கலாம். இந்த ஸ்திரீ வந்து இந்த விலையேற பெற்ற இந்த தைலத்தை கொண்டு வராங்க. இதை கொண்டு வந்து ஊத்துறதுனால சீஷர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பு, முறுமுறுப்பு உண்டாகுது. அது யூதாஸ் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, 5வது வசனத்தில் வாசித்தோன்னா, இந்த தைலத்தை எத்தனை பணத்துக்கு விற்கலாமா, வாசிங்க. இந்த தைலத்தை
300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்றானா, 300 பணத்துக்கு இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே, இப்படி வீணாக்கிட்டாளே அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான், இந்த யூதாஸ் வந்து சொல்றான். அவன் ஏன்னா கள்ளனா இருக்கிறதுனால, பணப்பையை உடையவனா இருந்ததுனால அவன் அப்படி சொன்னான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அது நமக்கு தேவையில்ல. ஆனால் இந்த 300 பணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, அந்த காலத்தில் உள்ள 300 பணம்னா நம்ம ரூபாய்க்கு 300 ரூபா நம்ம நினைக்கக்கூடாது. அந்த காலத்தில் 300 ரூபானா ஒரு கூலிக்காரன் ஒரு வருஷம் முழுவதும் சம்பாதிக்கிற அந்த பணம் தான் 300. ஒரு வருஷத்தோட ஒரு இயர் இன்கம் தான் அவங்களுக்கு எவ்வளவா 300 பணமாக காணப்படுமா. அதை இன்னைக்குள்ள கணக்குக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா 300லேருந்து $500 ஈக்குவலாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த டாலர் கணக்கில் நம்ம கணக்குக்கு $300 பார்த்தாலே 25,447 ரூபா, 25,500 போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா $500 இன்னும் எவ்வளவு, கிட்டத்தட்ட 40,000 50,000 அந்த ரேஞ்சுக்கு அந்த ஒரு பாட்டில் இருக்குமா. அந்த பாட்டில் வந்து ஒரு ராத்தல்னு சொல்லி நம்ம யோவானில் வாசிக்கிறோம். ஒரு ராத்தல்னா அதை கணக்கு நம்ம பார்க்கும்போது 12 ounce, அதாவது 350 ஏறக்குறைய 355 ml அளவு உள்ளதான ஒரு பாட்டிலில் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் ப்ளஸ் ஒரு 300 ml வந்து இருக்குதுன்னா அந்த கொஞ்சமாகவே உள்ளதே எவ்வளவா 25,000 ரூபாய்க்கு மேலே என்ன செய்து காணப்படுது. அவ்வளோ விலையேற பெற்ற ஒரு 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 தைலமாக இந்த தைலம் காணப்படுது. அந்த மாதிரி ஸ்ப்ரேலாம் நம்ம யாருமே என்ன செஞ்சுருக்க மாட்டோம், யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். இந்த தைலத்தை குறித்து பார்த்தோன்னா 1 லிட்டர் 91,000 ரூபா, 91,000 1 லட்சத்துக்கு மேலே வரைக்கும் என்ன செய்தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா நம்ம பார்க்கலாம். அவ்வளோ விலை கூடின ஒரு தைலத்தை தான் என்ன செய்கிறாங்க கொண்டு வந்து எசபாவுடைய பாதத்தில் ஊற்றுனாங்க. இது வந்து பணக்காரங்களால தான் என்ன செய்ய முடியும், இந்த தைலத்தை வாங்க முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பெண் வாங்கியிருக்காங்கன்னா ஒருவேளை இவங்க என்ன செஞ்சுருக்கலாம், கொஞ்சம் வசதியானவங்களாகவே அந்த நாட்களில் வாழ்ந்தவங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஏழைகளால் என்ன செய்ய முடியாது, இதை வாங்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏழைகளா ஐஸ்வர்யவான்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா எழுத்தின்படியே டக்குன்னு சொல்லி நினச்சா நாங்கள் பாவம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிடுவோம். ஆனால் நம்மளாம் யார், கிறிஸ்துவுக்குள்ள ஐஸ்வர்யவான்களாய் காணப்படுகிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்த யாக்கோபு 2:5 வாசிக்கும் போது, என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? பார்த்தீங்களா, இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒருவேளை தரித்திரரை போல காணப்படலாம், ஆனால் நம்முடைய விசுவாசத்தினால என்ன செய்கிறோம், ஐஸ்வர்யவான்களாய் நம்ம என்ன செய்திருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். ஏசப்பா என்ன செய்திருக்காங்க, நம்மளை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றிருக்காங்க. அதற்கு காரணம் நமக்குள்ள காணப்படுகிற எதுதான், விசுவாசம் தான். நமக்குள்ள விசுவாசம் தேவையாய் காணப்படுகிற விசுவாசத்தினால் நாம ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட்டிருக்கோம். 1 பேதுரு 1:7 வாசிக்கும் போது, உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, பொன்னை விட விலையேற பெற்றதுன்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாத்தீங்களா என்ன சொல்லப்பட்டிருக்கு, அழிந்து போகிற பொன். அந்த பொன் என்ன செய்யுது, அக்னியின் நடுவே என்ன செய்து கடந்து வரக்கூடியதாக காணும். அதனால் அப்போதான் அது என்ன செய்யுது, விலையேற பெற்றதாய் மாற்றப்படுகிறது. அதை விடவும் விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டாதான் அந்த விசுவாசத்தின் தரம் என்ன செய்யும், கூடும். வைரத்தை பார்த்தோன்னா வைரம் வந்து அது வந்து ஒரு கல் தான். அந்த கல் வெறும் கல்லாக இருக்கிற வரைக்கும் அதோட மதிப்பு யாருக்கும் தெரியாது. ஒரு சம்பவம் ஒரு மனுஷன் வந்து என்ன செய்தானா, கொஞ்சம் கல் எடுத்துட்டு பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது வருத்தம் அப்படிலாம் வந்து ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் போய் உட்காந்து என்ன செய்வாங்க, கல் எடுத்து தண்ணிக்குள்ளே எரிஞ்சிட்டே இருப்பாங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு நாள் ஒரு கவலை, அந்த என்ன செய்தான், கொஞ்சம் கல்லை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கொஞ்சம் கல் இருந்திருக்கு, அதை எடுத்துகிட்டு போய் என்ன செஞ்சுருக்கான், ஆற்றுல வீசிட்டே இருந்திருக்கான். வியாபாரி அந்த வழியாக கடந்து போனவர் அந்த கல்லை பார்த்துட்டு இவங்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த கல்லை நீ எங்கேருந்து எடுத்த, அது எனக்கு தருவியா, நான் உனக்கு இவ்வளோ ரூபா தரேன் அப்படின்னு. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ நம்ம இதே மாதிரி நிறைய கல் வீசணுமே, அப்போ இது என்ன கல், எதனால இவர் இதை இவ்வளோ ரூபாய்க்கு கேட்குறாரு, நம்ம சாதாரண கல் தானே தூக்கி இருந்தோம்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இவன் சுதாரிச்சுட்டு உடனே சொல்ல நான் தரமாட்டேன், இவ்வளோ ரூபாய்க்கு தரமாட்டேன். உடனே அவர் வந்து கூடுதல் ரூபாய் இன்னும் சொல்லி கூடுதல் ரூபா கொடுத்து அந்த கல்லை வாங்கின உடனே அவன் கேட்குறான், ஐயா நீங்கள் ஏன் இவ்வளோ ரூபா கொடுத்து இந்த கல்லை வாங்குறீங்க அப்படி. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த கல் சாதாரண கல் இல்லை, இது வைர கல் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷங்கிட்ட சொல்லி அந்த கல்லை வாங்கிட்டு போகிறாரு. பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு கல்லை போல தான் அந்த வைரம் இருக்கும். அது தெரியாதவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் அந்த வைரத்தை பார்த்தீங்கன்னா பட்டை தீட்ட அதோடைய என்னது, அதோடைய வேல்யூ, அதோடைய விலை வந்து கூடிக்கொண்டே போகும். அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பட்டை தீட்டுறாங்களோ தீட்ட அதோடைய விலை மதிப்பு கூடிக்கொண்டே இருக்குது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்துக்கு எவ்வளோ சோதனை வருதோ, சோதனை வர தான் நம்மளுடைய மதிப்பு கூடிக்கொண்டே போகும். நமக்கு சோதனையே இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, நம்முடைய விலை வந்து அதிகரிக்கவே செய்யாது. ஒரு பிள்ளை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் அந்த பிள்ளை வந்து நல்லா படிக்கிற பிள்ளை, அடுத்த கிளாஸ்க்கு அவங்க என்னது தகுதி உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்ன செய்வாங்க, அவங்கள மதிப்பு கூடக்கூடியதாக காணப்படும், அவங்களோட விலை கூடக்கூடியதாக காணப்படும். அதே நேரம் நம்ம 10+2 வரைக்கும் படிச்சிருக்கோம் ஆனால் பாஸ் ஆகலை. நம்ம ஸ்கூலை பொறுத்தவரையில் பாஸ் ஆனால் தான் அடுத்த கிளாஸ் போக முடியும். ஆனால் காலேஜை பொறுத்தவரையில் அப்படி கிடையாது. நம்ம 3 வருஷமோ 5 வருஷமோ படிக்கிற அந்த வருஷத்தை படித்து முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் நம்ம அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணாதான் நம்மளை என்ன செய்ய முடியும், கிராஜுவேட்னு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இவங்க இன்ஜினியரிங் படித்து முடிச்சிருக்காங்க, இவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க, பிஏ முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இல்லைனா நம்ம படிச்சுட்டு வந்துட்டா படிச்சிருக்கோம் அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர நமக்கு என்னது இல்லை, நம்ம ஒரு பட்டதாரிங்கிற மதிப்பு கிடைக்காது. அது போல தான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு காலேஜ் படிப்பை போல தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் வர்ற சோதனைகளை நம்ம கடந்து போகும்போது, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது நம்ம அதில் ஜெயித்து முன்னேறி செல்ல தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், விலையேற பெற்றதாய் காணப்படும். நம்ம மரிக்கிறதுக்கு முன்பாக நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்க யாரு, ஆபிரகாமை பார்த்து சொன்னது போல விசுவாசத்தின் தகப்பன் சொன்னது போல நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்க விசுவாசத்தின் தகப்பன், இவங்க விசுவாசத்தின் தாய் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்ற விதத்தில் நம்முடைய விசுவாச ஜீவி என்ன செய்யணும், கட்டப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. யோவான் 1:12 வாசித்தா நம்ம எப்படி எசபாவுக்கு பிள்ளைங்களா மாற்றப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வாசிங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பார்த்தீங்கன்னா நம்ம பிறப்பிலேயே கிறிஸ்தவர்களா பிறந்ததுனால நம்ம கிறிஸ்தவங்க கிடையாது. ஒருவேளை நம்ம சண்டே ஸ்கூல் படித்தோம் அதனால் நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் கிடையாது. நாங்கள் ஆராதனைக்கு போனோம் அதனால் நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் கிடையாது. ஏசப்பாவை விசுவாசித்தவங்க மாத்திரம்தான். ஏசப்பா தான் மெய்யான தேவன், ஏசு கிறிஸ்து தான் என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரித்துவ தேவன் தான் தேவன் சொல்லி நம்ம விசுவாசித்தா மாத்திரம்தான் என்ன செய்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வரக்கூடியவங்களாக காணப்படுறோம். இல்லாமல் சும்மா நான் ஏசபாப்பிள்ளைன்னு சொன்னால் என்னது, அது வந்து என்னது இல்லை, அதுக்கு எந்த வேல்யூமே மதிப்புமே அதற்கு இல்லை. ஏசப்பாவை நம்ம விசுவாசித்தா மாத்திரம்தான் அவருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்கிறோம், மாற்றப்படும். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஏசப்பாவை விசுவாசித்தனால தான் இன்றைக்கி அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்திருக்கோம், மாற்றப்பட்டிருக்கோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விலையேற பெற்ற ஒரு விசுவாசத்தின் அனுபவம் தேவையாக காணப்படுகிறது. ரெண்டாவதாக பார்த்தோன்னா இந்த யோவான் 12:3 வாசிக்கும் போது நளத தைலம் எப்படிப்பட்டதுன்னு வாசித்தீங்கன்னா, அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு களங்கமில்லாத தைலம். இந்த தைலம் எப்படிப்பட்ட தைலமா, களங்கமில்லாத தைலம். களங்கமில்லாதது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாசற்ற அனுபவம், அதாவது கலப்படம் இல்லாத ஒரு அனுபவம் தான் களங்கம் இல்லாதது. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் அதில் என்ன இருக்கும், கலப்படம் இருக்கும். ஒரு பால் வாங்குறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் பாலில் பார்த்தோன்னா அதில் என்னதெல்லாம் சேர்த்துனாங்கன்னா கெமிக்கல் அப்படிலாம் சேர்த்து தான் என்ன செய்கிறாங்க, பாக்கெட் பால் ரெடி பண்ணுறாங்க. நம்ம பசும்பால்னு சொல்லி கடையில் வாங்குகிறோம். சொல்லப்போனால் அந்த பசும்பாலில் என்ன சேர்க்குறாங்கன்னா சில இடங்களில் பாக்கெட் பாலை பசும்பால் கூட கலந்து தர்றாங்க, தண்ணி கலந்து தர்றாங்க, இப்படி நிறைய கலப்படம் பண்ணி தான் தர்றாங்க. ஒரு ஃப்ரூட் நம்ம ஒரு பழம் வாங்க போனால் கூட அந்த பழம் நமக்கு வந்து ஒரிஜினலான இதுவான்னு தெரியாது, அதுக்கு உரம் போட்டு அதுக்கு வந்து கிராஸ் ப்ரீடிங் பண்ணி அப்படி
நிறைய ஒட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி கூட என்ன செய்கிறாங்க தராங்க. அப்போ நமக்கு ஒரிஜினலாக அந்த பூமியில் எதுவுமே கிடைக்குதான்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இது எல்லாமே ஒரு கலப்படமான அனுபவம். ஆனால் இந்த தைலத்தின் அனுபவத்தை பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த தைலத்தை தயாரிக்கும் போதும் இந்த தைலத்தில் கலப்படம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அது தயாரிக்கிற இதே அப்படி தான். இதில் வந்து கலப்படம் கலந்து இந்த நலத தைலத்தை தயாரிக்க முடியாது. எல்லா தைலத்தையும் வந்து அவங்க வந்து டூப்ளிகேட் பண்ணி அதுக்கு கெமிக்கல்லாம் வித்தியாசமாக கலந்து இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த தைலத்தை பொறுத்த வரைக்கும் இது கலப்படம் இல்லாத ஒரு களங்கம் இல்லாத ஒரு தைலமாக தான் இந்த நலத தைலம் காணப்படுகிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரிஜினல் மாத்திரம் தான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய எந்த விதமான கள்ளம் கபடு அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. நம்மளை பார்த்தா ஒருத்தவங்க சொல்லணும் இவங்க வந்து எப்படிப்பட்டவங்க, இவங்களுக்குள்ள எந்த கள்ளங்கபடுமே கிடையாது, இவங்க யதார்த்தமானவங்க, இவங்க வந்து இவங்க கிட்ட எந்த ஒரு கெட்ட ஒரு குணத்தையும் நம்ம பார்க்க முடியாது, மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிற விதத்தில் ஒரு களங்கமில்லாத ஒரு ஜீவியம் நமக்கு வேணும். பார்த்திங்கன்னா ஒரு பிறந்த குழந்தைங்களை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்குள்ள என்ன செய்யாது, கள்ளங்கபடு இருக்காது. அதனால தான் சொல்லுவாங்க குழந்தைங்க உண்மையை தான் பேசும், பொய் பேசாது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கு வந்து அந்த கள்ளங்கபடு காட்ட தெரியாது. அவங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே என்ன செஞ்சுருவாங்க, காமிச்சிருவாங்க. குழந்தைங்களுக்கு வருத்தமாச்சுன்னா அழுவாங்க, சந்தோஷமாக இருந்ததுன்னா சிரிப்பாங்க. இதை தவிர பிள்ளைங்களுக்கு என்ன செய்யாது, எதுவுமே தெரியாது. அதுபோல் தேவனுக்கு முன்பாக நம்ம சுத்தமாக என்ன செய்யணும், காணப்படணும். கள்ளம் கபடி இல்லாத தேவன் விரும்புகிறதான ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாக என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கை காணப்படணும். மாய்மாலமற்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தில் தேவையாய் காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா ஒரு உண்மையுள்ள ஒரு அனுபவத்தை தான் இது காண்பிக்கிறது. உண்மையின் உச்சத்தை தான் களங்கம் இல்லாத அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா சிலம்ப உண்மையை கூட என்ன செய்திருவோம், அப்படி உருட்டி பரட்டி அப்படி என்ன செய்திருவோம், கலந்து பேசிடுவோம். பாதி உண்மை பாதி போய். சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம சொல்கிற உண்மை கூட எப்படி இருக்கும், பொய் போல இருக்கும். ஆனால் நம்ம சொல்கிற பொய் ஒரிஜினலான உண்மையை போல என்ன செய்யும், அதை விடவும் உண்மையாக என்ன செய்யும், காணப்படும். அப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. பார்த்திங்கன்னா இடையில வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு சாட்சி. ஒரு நாள் வந்து அவங்க வந்து ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு காரியம் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அப்போ அந்த இது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகாமல் இருக்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு சின்ன ஒரு பொய் சொல்லிட்டாங்க. அதனால் யாருக்கும் எந்த ஃபால்ட்டும் இல்லை, ஆனால் அது வந்து பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன பொய் சொல்லிட்டாங்க. பொய் சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்கு வந்திருக்காங்க. ரூமுக்கு வந்து இவங்க மனசாட்சி வாதிச்சிருக்கு, நான் பொய் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசாட்சி வாதிச்சிருக்கு. அப்போது ஏசப்பா என்ன பார்க்குறாங்க, நான் பொய் சொல்லியிருக்கேன், ஏசப்பா என்ன பார்க்காண்டான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா பெட்ஷீட் எடுத்து மூடிட்டு படுத்திருக்காங்க. பெட்ஷீட் எடுத்து மூடிட்டு படுத்தோன்னே அவங்களுக்கு ஆவியானவர் சொல்லியிருக்காங்க, நீ வந்து பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் என் கை உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு உணர்த்திருக்காங்க. உடனே அவங்க என்ன செஞ்சாங்களாம், படாந்து எழும்பி முழங்கால் போட்டு கண்ணீரோடு சொல்லியிருக்காங்க, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, அந்த சூழ்நிலைக்காக தான் நான் இதை செஞ்சேன், ஆனால் நான் செஞ்சது தப்பு தான், உங்கள் கண்ணுக்கு மறைவானா எங்கேயுமே போக முடியாது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, கர்த்தருடைய சமூகத்தில் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நெருப்பு கோழி குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க, நெருப்பு கோழி என்ன செய்யுமா, எதிரி பிடிக்க வரான்னு தெரிஞ்ச உடனே ஓடி போய் தலையை சருகுக்குள்ளே வச்சுட்டு இருக்குமா, அதாவது நான் ஒழிச்சிக்கிட்டேன் அப்படின்னு. எங்கேயாவது தலையை மட்டும் ஒழிச்சு வச்சுட்டு உடம்பு வெளியே தெரிஞ்சுனா பிடிக்காமல் இருப்பாங்களா? அதுபோல் தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருக்கு முன்பாக சொல்கிறோம், பொய் சொல்லிட்டு நம்ம போய் ஒழிச்சிக்கிற மாதிரி ஆண்டவருக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு என்ன செய்கிறோம், அப்பப்போ ஒளிச்சு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக யாவும் எப்படி இருக்குதான், வெளியரங்கமாய் காணப்படுது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக சிவேரென்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுது. குற்றமற்ற ஒரு அனுபவம் தான் இது ஒரு குற்றமில்லாத அனுபவம். இப்போ தவறு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும், அது இயல்பு. தவறு வருவது இயல்பு. அது வந்து தான் நம்ம தெரியாமல் செய்கிறது. ஆனால் குற்றம்ங்கிறது நம்ம தெரிஞ்சு செய்கிறது தான் குற்றம். அதனால தான் பார்த்தீங்கன்னா குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம தெரிஞ்சு செய்கிறோம், தெரியாமல் செய்தோம்னா என்ன செஞ்சிருவாங்க, அதற்கு மன்னிப்பு உண்டு. தெரிஞ்சே செய்யும்போது என்ன செய்ய மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா அதை கூட நமக்கு என்ன செய்கிறாங்க, மன்னிக்க தயை பெருத்த தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இந்த களங்கமில்லாத ஒரு அனுபவத்தில் குற்றமற்றவர்களாய் நம்ம வாழணும். மோசே குறித்து கூட நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். என்னாகும் 12:7 மோசே குறித்து ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், மோசே போல வேற ஒருத்தருமே இல்லை. எங்கும் தேவன் எங்க பார்த்தாலும் மோசே எப்படி இருக்கிறாரு, உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த காரியத்தை செய்வதிலையும் சரி, கர்த்தருக்கு முன்பாக வாழ்வதிலும் சரி,
எல்லாவற்றிலும் என்ன செய்தாரு? உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். அப்போ நம்ம கர்த்தருக்குரிய காரியங்களையும் உண்மையாக இருக்கணும். எழுத்தின் பிரகாரமாக பொய், மாறுபாடான அனுபவம், இப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லாமல் உண்மை உள்ள ஜனங்களாக நம்ம வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 12:1 நம்ம வாசிக்கும்போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷருக்குள்ளே பார்த்தா உண்மை உள்ளவங்களே இல்லைன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறார். மனுஷர்கள் எல்லாருமே எப்படி தான் இருக்காங்க? மாயையை வெளிப்படுத்துகிறவங்களா என்ன செய்கிறாங்க? காணப்படுறாங்க. ஈவன் சொல்லப்போனால் அவங்களுடைய சொந்த உருவத்தில் கூட என்ன செய்ய முடியலை? உண்மையை வெளிப்படுத்த முடியாமல் என்ன செய்கிறாங்க? மாய்மாலமான மேக்கப்பின் அனுபவங்களை என்ன செய்கிறாங்க? தன்னுடைய சொந்த சர்வத்தையே பொய்யாய் மாற்றிக்கொண்டு வாழ்கிறவங்களா காணப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பின்னு கூட நம்ம வேதத்தில் லூக்காவின் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும், நம்ம தேவன் என்ன செய்வாங்க? நம்மளை பெரிய அதிகாரியாக என்ன செய்வாங்க? உயர்த்துவாங்க. யோசேப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவனுக்கு அந்த சூழ்நிலை மத்தியில் அவன் உண்மை உள்ளவனா, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தான். கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவனை எகிப்துக்கே அதிகாரியாக மாற்றினார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளையில் நம்ம என்ன செய்ய முடியாது? உண்மையை சொன்னால் நம்மளுக்கு இதனால் பிரச்சனை வருமோ, மனஸ்தாபம் வருமோ, கஷ்டம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? உண்மையை மறைச்சிருவோம். ஆனால் பார்த்தோங்கன்னா அப்படி நம்ம மறைக்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம தப்புனாலும் நம்முடைய மனசாட்சி நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும்? குற்றப்படுத்தி கொண்டே தான் காணப்படும். அதே நேரத்தில் நம்ம உண்மையை சொல்லி அதுக்குரிய விளைவை சந்திச்சிட்டோம்னா பின்னாட்களில் அது நமக்கு எந்த பாதிப்பையும் தராது. அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக காணப்படும். எல்லாவற்றிலும் மேன்மையாக பார்த்தோன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 வாசிக்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 வாசிக்கும்போது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவா இருக்கும்படியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்றான். பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிறவங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. நம்ம உண்மை உள்ளவங்களா வாழும்போது இந்த பூமியில் உயர்த்தப்படுறது மாத்திரம் இல்லை, நித்தியத்திலும் ஆட்டுக்குட்டியானவரோட கூடவே இருக்கிறவங்களா நம்ம காணப்படும். 14வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 14:5 வாசித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர் கூட போகிற அனுபவம். நம்ம எல்லாருக்கும் ஒரு விருப்பம் உண்டு. நான் பரலோகத்து போவேன், ஏசப்பா கூடவே இருப்பேன், ஏசப்பா விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், ஏசப்பா மடியில் இருந்துக்குவேன், ஏசப்பா மார்பில் நான் சாஞ்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விருப்பத்தில் ஏசப்பாவை குறித்து நம்ம சொல்லுவோம். நான் ஏசப்பா கூடவே தான் இருப்பேன். ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அம்மா எங்கே போனாலும் அம்மா கூடவே போகும். அதுபோல் நான் ஏசப்பா கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் நம்ம உண்மை உள்ளவங்களா அந்த பூமியில் ஜீவிச்சோமானால் பரலோகத்துக்கு போகும்போது நம்ம கேட்டாலும் கேட்காட்டாலும் ஆட்டுக்குட்டியாட எங்கே போனாலும் அவர் கூடவே போகிற ஒரு ஸ்லாக்கியத்தை ஏசப்பா நமக்கு தருவாங்க. அதற்கு நம்ம உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. மூணாவதா பார்த்தோன்னா மார்க்கு 14:3 வாசிக்கும்போது, மார்க்கு 14:3 வாசிக்கும்போது, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேறப்பெற்ற நளதம் எனும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து, இங்கே பார்த்தீங்கன்னா உத்தம தைலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இவங்க ஒரு உத்தம தைலத்தின் அனுபவத்தில் இதை கொண்டு வந்ததா சொல்லியிருக்காங்க. இந்த தைலம் ஒரு உத்தமமான அனுபவம் உடையது. அதாவது பழுதற்ற அனுபவத்தை இது காண்பிக்கிறது. பழுதற்ற அனுபவம்னா பார்த்தீங்கன்னா, பழுதுன்னு சொன்னால் இது இந்த வண்டி பழுதாய் நின்றுட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு, அதில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லப்போ நம்ம சரீரம் இருக்குது, சரீரத்தில் ஒரு நோய் இருக்குன்னா நம்ம சரீரம் என்ன இருக்குது? பழுதுபட்ட ஒரு சரீரமாய் காணப்படுது. ஆனால் இந்த தைலத்தை பார்த்தீங்கன்னா இதில் எந்த பழுதுமே இல்லை, அதில் எந்த ஃபால்ட்டுமே இல்லை. அது ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு அனுபவம் உடையதாக காணப்பட்டது. அதாவது பூரணமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் இந்த தைலம் வருது. இந்த தைலத்தில் இனி செய்யப்பட வேண்டிய வேலை எதுவுமே இல்லை. இது கெட்டு போயிடும், அதனால் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இதை இப்படி ஏதாவது ஒரு இடத்துல வச்சு இதை பாதுகாக்கணும், இதில் தண்ணி பற்றக்கூடாது, அப்படி எதுவுமே இல்லை. இது பூரணமாய் உண்டாக்கப்பட்ட ஒரு தைலமாக இந்த தைலம் காணப்படுகிறது. ஒரு சிறந்த ஒரு அனுபவம், த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெஸ்ட்னா அதுக்கு மேலே ஒரு வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் உள்ளதாக இந்த தைலம் தயாரிக்கப்பட்டது. ஒரு குறைவற்றதான ஒரு அனுபவம். எந்த குறைவுகளும் இதுக்குள்ளே என்னப்படல, காணப்படலை. குற்றம் குறைகள் எதுவுமே இந்த தைலத்துக்குள்ளே காணப்படலை. ஒரு பூரணமாய் உண்டாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் இது காண்பிக்கிறது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நமக்கே ஒருத்தவங்க நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கிறவங்கள பார்த்தா நமக்கு என்ன செய்யும்? பிடிக்கும். ஓ, இவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்காங்க, இவங்ககிட்ட எந்த ஒரு குறைவும் இல்லை, எல்லா விதத்துலேயும் ஓகேவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை பார்த்தால் நம்ம என்ன செய்வோம்? கெஸ் பண்ணி அவங்களுடைய காரியங்களை நம்ம என்ன செய்வோம்? விரும்புவோம். அதுபோல தான்
உன்னத பாட்டு 1:4 வாசித்தா, உன்னத பாட்டு 1:4 வாசிக்கும்போது, என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம், ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம், திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போன், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். பார்த்தீங்களா, உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இப்போ பூரணமாக்கப்பட்ட அனுபவம் உடையவங்க தான் யாரை நேசிக்க முடியும்? ஏசப்பாவை நேசிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து நமக்கு இருக்கிற அந்த சின்ன இருதயத்தில் அம்மா அப்பா கொஞ்சம் இடம், அப்புறம் நம்ம கூட பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் இடம், கணவனுக்கு கொஞ்சம் இடம், மனைவிக்கு கொஞ்சம் இடம், பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இடம், பேர பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இடம், எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு பார்த்தாங்க ஏசப்பாவுக்கு கொஞ்சோண்டு இடம் தான் இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? ஏசப்பாவை நேசிக்கிறது உத்தமமான அனுபவமாய் காணப்படாது. அது வந்து ஒரு குறைவுள்ள ஒரு அனுபவத்தோடு கூடிய ஒரு நேசம் தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இவங்க எல்லாரையும் நேசித்தாலும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு ஏசப்பா மாத்திரம்தான் அப்படிங்கிற அனுபவத்தில் ஏசப்பாவை நேசிக்கிற ஒரு அனுபவம் தான் அந்த உத்தமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அனுபவம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன். இப்போ யாரை கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? உனக்கு ஏசப்பாவை பிடிக்குமானா, குழந்தைய கேட்டால் கூட சொல்லுவோம் எனக்கு ஏசப்பாவை தான் பிடிக்கும். ஆனால் அந்த உண்மையான ஒரு அனுபவம், உண்மையான அந்த நேசத்தின் அனுபவம், ஒரு பழுதில்லாத ஒரு அன்பின் அனுபவம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது. நம்மளை பார்த்து நம்ம மரிக்கிறதுக்கு முன்பாக நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்க ஏசப்பாவை தான் நேசிப்பாங்க, இவங்க மனுஷர்களை ப்ளீஸ் பண்ண நடக்க மாட்டாங்க. ஏசப்பாவை நம்ம நேசித்தோமானா நம்ம என்ன செய்வோம்னா ஏசப்பாவை மாத்திரம்தான் திருப்திப்படுத்துவதற்காக நடப்போம். நம்ம மனுஷங்களை நேசிக்கும் போது மனுஷங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம ஏசப்பாவை நேசிக்கும் போது ஏசப்பாவை மாத்திரம் தான் என்ன செய்வோம்? திருப்திப்படுத்துவாங்களே. ஏசப்பா நான் இப்படி செஞ்சது ஏசப்பா துக்கப்பட்டுருவாங்களே, நான் இப்படி செஞ்சால் ஏசப்பா வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? அந்த காரியங்களை தவிர்த்து ஏசப்பா விரும்புகிற காரியங்களை மாத்திரமே நம்ம என்ன செய்வோம்? செய்யக்கூடியவங்களாய் காணப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு உத்தம தைலத்தின் அனுபவம் உடையதாய் ஏசப்பாவை நேசிக்கிறவங்களா நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. 4வதா பார்த்தோன்னா, இந்த தைலத்தை குறித்து பார்க்கும்போது இந்த தைலம் வந்து தூபத்திற்கு உதவக்கூடியதாய் காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் இந்த தூபம் ஆண்டவருக்கு வந்து தூபம் செலுத்துவாங்க. காலையிலே மாலையிலே என்ன செய்வாங்க? அந்த தூப கலசத்தில் தூபம் போடுவாங்க. ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாய் அது வந்து தேவன் முகர்வாங்க அப்படிங்கிறதாட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வந்து இந்த தூபம் செலுத்துவதற்கு யூஸ் பண்ணுற பொருட்களில் இந்த நளதமும் ஒரு பொருளாய் காணப்படுகிறது. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யாத்திராகமத்தில் அந்த தூப வர்க்கத்துக்குள்ள பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு அதற்கு பரிமளம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி, பரிமளம்ங்கிறது வாசனை வீசுகிற ஒரு அனுபவம். இப்போ இந்த நளத தைலத்தை வாசனை பொருளாக என்ன செஞ்சுருக்காங்க? பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த தூபம் அப்படிங்கிறது எதற்கு அடையாளமாக காணப்படுதுன்னு பார்த்தோன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 8:4 வாசிக்கும்போது, அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஜெபம் ஒரு தூபமாய் காணப்படுது. தூபம் செலுத்தும் போது ஜெபம் சேர்த்து என்ன செய்தான்? செலுத்தப்படுது. அப்போ நமக்குள்ள ஒரு ஜெப ஜீவியத்தின் அனுபவம் தேவையாய் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணும்போது அது ஒரு தூபமாக போகுது அப்படின்னு சொன்னால், நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய ஜெபம் வந்து வெறும் விண்ணப்பம் மாத்திரம் இருக்கிறதா இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? விண்ணப்பத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய ஜெபத்தில் துதி இருக்கணும், விண்ணப்பம் இருக்கணும், ஸ்தோத்திரத்தின் அனுபவம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது. எப்போ பார்த்தாலும் ஏசப்பா எனக்கு தாங்கன்னு கேட்குறத விட நீங்கள் எனக்கு தந்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லி என்ன செய்து சொல்லி பாருங்க. அதில் அந்த ஜெபத்துக்கு இருக்கிற மதிப்பே வந்து என்னதான்? வேறதான். அதுக்குரிய பிரதிபலனே வித்தியாசமாக நம்ம அனுபவிக்க முடியும். நம்முடைய ஜப ஜீவியமும் குறைவில்லாத ஒரு ஜப ஜீவியமாக காணப்படும். நம்ம ஒரு 2 மாதத்துக்கு போன மாதத்துக்கு முந்தின மாதம் மந்த் அண்ட் ப்ரேயரில் கூட பிரதர் இந்த ஜபத்தை குறித்து எடுத்தாங்க. ஜபத்தில் 7 காரியங்களை வந்து சொன்னாங்க. அன்னாளுடைய ஜபம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களால வந்து சொல்லக்கூட முடியலை, புலம்புனாங்க. ஆண்டோடைய சமூகத்துலேருந்து குடிகாரங்களை போல் உட்காந்து புலம்பிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜப ஜீவியத்தின் அனுபவமும் இருக்குது. சாலமோன் பார்த்திங்கன்னா ஆலயத்தை கட்டிக்கிட்டு கைகளை
உயர்த்தி ஜெபிச்சாரு, பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி பலி அங்கீகரித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஜெபமும் இருக்கு. எலியாவுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாடுள்ள மனுஷன் தான், ஆனால் அவருடைய ஊக்கமான ஒரு ஜெபம் என்ன செய்தது, தேசத்தில் உள்ள தேசத்துக்கு பஞ்சத்தையும் வர வச்சுது, அந்த பஞ்சத்தை மாற்றக்கூடியதாகவும் காணப்படுது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா விசுவாசிகளுடைய ஜெபம் என்ன செய்யுமா, விசுவாசிகள் எல்லாரும் நம்ம வந்து ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது என்ன உண்டாகுமா, மற்றவங்களுக்கு சுகத்தை வாங்கி கொடுக்குற ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்படி ஒரு ஊக்கமான ஒரு ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் வந்து சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஜெப ஜீவியம் என்ன செய்யணும், நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படும். இந்த நாட்டில் பார்த்தா நம்ம ஜெபத்துக்கு வேத வாசிப்புக்கு சமயம் கொடுக்கறத விட செல்ஃபோனுக்கு வேற நமக்கு விருப்பமான என்டர்டெயின்மெண்ட்டான காரியங்கள், மனுஷர்களோடு பேசுகிற காரியங்கள், சும்மா வெளியே போய் சுற்றிட்டு வர்றது, கடைகளுக்கு போகிறது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம சமயம் கொடுப்பது அதிகமாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படக்கூடாது. நம்ம தூபம் காலையிலையும் மாலையிலையும் தூபம் செலுத்துவாங்க. அதுபோல நம்மளும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் ஜெபம் அப்படிங்கிற அனுபவத்தில் என்ன செய்யணும், உண்மை உள்ளவங்களா காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. நம்ம எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், நமக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணுறோம். ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க, எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பேரப்பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்க, எல்லா ஜனத்தையும் ஆசீர்வதிங்க, ஆமே. இப்படி ஜெபிக்கிறவங்களாம் நம்ம காணப்படக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்காக இப்போ சபைக்கு வாரோம், ஒருத்தவங்க வியாதியாக இருக்கிறாங்க, பார்த்தோமா உங்களுக்கு சுகம் இல்லையா, சரி, அப்புறம் அடுத்த நாள் நீங்கள் நல்லா ஆயிட்டீங்களா, உங்களுக்கு பரவாயில்லையா விசாரிக்கிற அனுபவம் கூட என்ன செய்யாது இருக்காதான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசிகள்ங்கிறவங்க ஒரே குடும்பத்தாராய் காணப்படுகிறோம். என்ன செய்யணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே இவங்களுக்கு சுகம் இல்லை இசப்பா, இவங்களுக்கு சுகத்தை கொடுங்க, திரும்பி விசாரிக்கலாம், உங்களுக்கு சுகம் உங்களுக்கு சரியாயிட்டா, உங்களுக்கு ஹெல்த் இப்போ பரவாயில்லையா அப்படின்னு நம்ம உண்மையாக ஜெபிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா விசாரிப்பாங்க. இது வந்து ஒரு அடையாளம், நம்ம ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாம். நமக்காக ஒருத்தவங்க ஜெபிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க நம்ம காரியங்களை குறித்து ஒருத்தவங்க விசாரிக்கிறாங்கன்னா நினச்சிக்கிட வேண்டியதா அவங்க நமக்காக என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்களை யார் பொறுப்பெடுப்பா, தேவன் என்ன செய்வாங்க, தானாகவே பொறுப்பெடுக்கக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. வேதமும் கூட அதுதான் சொல்லுது, நம்ம ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். யாக்கோபு 5:16 வாசித்தோம்னா ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணுமா, ஜெபிக்க வேண்டும் வேதம் சொல்லுது. வாசிங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். பார்த்தீங்களா, என்ன செய்யணுமா, மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். வியாதியாக இருக்கவங்களுக்காக ஜெபிக்கணும், பிரச்சனையில் இருக்கவங்களுக்காக ஜெபிக்கணும், கடனில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும், போராட்டத்தில் இருக்கவங்களுக்காக ஜெபிக்கணும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடைய முடியாமல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும், சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாமல் வந்து போவாங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்படி தேசத்திற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, ஊழியர்களுக்காக, வேதம் என்ன சொல்லு, தலைவர்களுக்கு, தேசத்தின் தலைவர்களுக்காக கூட ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, நம்ம துன்பப்படும் போது ஜெபம் பண்ணணும், சந்தோஷமா இருக்கும்போது சங்கீதம் பாடணும், துன்பப்படும் போது ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துன்பம் வரும்போது நம்மளாம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன செய்யறோம்னா சோர்ந்து போய் ஏதாவது ஒரு முக்கில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன செஞ்சுட்டே இருக்கோம், அழுதுகிட்டே இருக்கோம். ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த கவலை, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த கடன் பாரம், நான் உங்களை நம்பிதானே ஏசப்பா வந்தேன்னு சொல்லி ஒரு 1008 கேள்வி என்ன செய்திருவோம், ஆண்டவருக்கு முன்பாக வச்சிருவோம். உங்களை நம்பி வந்தேனே ஏசப்பா, எனக்கு நன்மை செய்யலையே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், ஆண்டவருக்கு முன்பாக முறுமுறுக்கிறவங்களா காணப்படும். ஆனால் உண்மையாக நம்ம எப்போ ஜெபிக்கணும்னா, நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையில் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க, உங்கள் பாரத்தை எல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில். அதனால தான் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து பாரத்தெல்லாம் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஃபோனை எடுத்து அம்மாவுக்கு, ரிலேஷனுக்கு, கூடி பிறந்தவங்களுக்கெல்லாம், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு அந்த கஷ்டம், எனக்கு இந்த கஷ்டம், ரோட்டில் போகும்போது ஒருத்தவங்களை பார்த்து அவங்கக்கிட்ட போய் புலம்புற அனுபவம், இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது நம்முடைய கஷ்டம் ஒரு நாளும் தீராது. கஷ்டம் இன்னும் கூட தான் செய்யுமே தவிர குறையவே செய்யாது. அதே நேரம் நம்முடைய கஷ்டத்தின் நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பாருங்கள், எவ்வளோத்துக்கு எவ்வளோ கர்த்தருடைய சமூகத்தில் கஷ்டத்தின் நேரத்தில் இருக்கிறோமோ அவ்வளோத்திற்கு அதிகமாக நம்முடைய பிரச்சனைகள் என்ன செய்யும், மாற்றப்படும். அந்த பிரச்சனை மாறுவது ரெண்டாவது, அதற்கு முன்பாக நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். இந்த பிரச்சனை தானே,
இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, ஏசப்பா அதை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் என்ன செய்யும், நம்மை ஆட்கொள்ளக்கூடியதாக காணப்படும். 1 கொரிந்தியர் 11:4, 5, 10, 13 இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது சில காரியங்களை செய்யணும். நம்ம ஜெபம்னா சும்மா போய் உட்காந்துட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படி போகிறதில்ல. ஜெபம் பண்ணும்போது முக்காடு போட வேண்டியது ஒரு அவசியமாய் காணப்படுகிறது. நேற்றுக்கு நான் இந்த வசனம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை பார்த்துன்னு முக்காடு போடுறது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம இது எதுக்கு பேசணும், ஜெபம் தானே, ஜெபத்தை பற்றி மாத்திரம் பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வசனத்தை எழுதலை. ஆனால் ஆவியானவர் உணர்த்தினாங்க, இந்த நாட்களில் அநேகருக்கு முக்காடு போடணுங்கிறதே என்ன செய்யலை, தெரியலை. ஈவன் சொல்ல போனால் துருபதேசத்துக்கு இடம் கொடுத்துட்டு அவங்கள பாஸ்டர்னு கூட சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர், ஆனால் அவங்க பேருக்கு முன்னாடி பாஸ்டர்னு போட்டு அவங்க பேர் போட்டு ஊழியம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஊழியம் பண்ணும்போது கூட சபையில் நின்று இப்படி பிரசங்கம் பண்ணும்போது பாட்டு பாடும்போது கூட அவங்க தலையில் என்ன இல்லைன்னா முக்காடு இல்லை, ஒரு சின்ன ஷால் கூட அவங்க கிட்டே இல்லை. அப்படி சும்மா நின்றுட்டு என்ன செய்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, வர்ஷிப் நடத்துகிறாங்க. அவங்க பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க சபையில் ஆம்பளை பிள்ளைங்க போல் ட்ரெஸ் போட்டுட்டு ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுட்டு பாட்டு பாடுறாங்க, வர்ஷிப் நடத்துகிறாங்க. இந்த ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்க மாதிரி தலை வெட்டிட்டு நிற்கிறாங்க. பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா வேதம் சொல்லுது கடைசி நாட்கள், நம்ம நாட்களின் முடிவில் வந்திருக்கிறோம். 1 பேதுரு 4:7 வாசிக்கும் போது வேதம் சொல்லு, 1 பேதுரு 4:7 வாசிச்சா அங்கே வேதம் சொல்லுது நாட்களின் முடிவில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லி வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். பார்த்தீங்களா, நம்ம கடைசியில் வந்துட்டோம், முடிவில் நம்ம வந்துட்டோம், கிருபையின் வாசல் அடைக்கப்படுகிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இப்போது ஜாக்கிரதையாக ஜெபிக்கணும். ஆண்டவர் எப்படியாவது உங்கள் ராஜ்யத்துக்கு வரணும். இசப்பா எனக்கு பணம் தாங்க, பொருள் தாங்க, வீடு தாங்க, ஆஸ்தி தாங்க, அந்தஸ்து தாங்க, வேலையை தாங்க அப்படிங்கிறத விட உங்கள் ராஜ்யத்தில் நீங்கள் வரும்போது என்னை சேர்த்துக்கோங்க இசப்பாங்கிற ஒரு அனுபவத்தோடு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுது. நம்ம கர்த்தருக்கு முன்பாக ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, முக்காடு போடக்கூடாது, முடிய வளர்க்கக்கூடாது. பெண்கள் முக்காடு போட்டு தான் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கணும். ஏன்னா தூதர்கள் நம்ம ஜெபிக்கிற இடத்துல தூதர்கள் என்ன செய்வாங்களாம், இருப்பாங்களாம். அந்த தூதர்கள் தான் நம்முடைய ஜெபத்தை போய் ஆண்டவருக்கு சொல்லுவாங்க. அந்த தூதர்களின் நிமித்தம் நம்ம என்ன செய்யணும், முக்காடு போட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுது. இப்போ நம்ம ஜெபிக்கும் போது நம்ம என்ன செய்யணும், முக்காடிட்டு கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுது. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்ன செய்திடக்கூடாது, இந்த அனுபவத்தை இழந்துடக்கூடாது. 5ஆவதாக பார்த்தோன்னா இந்த நலத தைலத்தை பார்த்தீங்கன்னா இதில் அநேக மருத்துவ குணம் உண்டு அப்படின்னு சொல்லி இதை குறித்து சொல்கிறாங்க. நம்ம முதலே இது சொன்னோம், அநேக மருத்துவ குணங்கள் இந்த நலத தைலத்தில் காணப்படுது. இந்த தைலத்தை இப்போ நமக்கு ஒரு வியாதி வருது, இப்போ நம்ம சளி வரப்போகுது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா, சளி வர்றதுக்கு தொண்டை ஒரு மாதிரி இருக்கணுன்னே நம்ம என்ன செஞ்சுருவோம், வெந்நி குடிக்க ஆரம்பிச்சிருவோம், முட்டை காப்பி குடிச்சிருவோம், சுக்கு காப்பி குடிச்சிருவோம். நம்ம அதை வர முடியாமல் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம். அதுபோல இந்த தைலத்தின் அனுபவமும் ஒரு வியாதி வருவதற்கு முன்பாகவே நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த சில வியாதிகள் என்ன செய்யாதான் வராது. அதே போல வந்த ஒரு வியாதிக்கு நம்ம அதை பயன்படுத்தினா கூட அதை குணமாக்குகிற பவர் இந்த நலத தைலத்துக்கு உண்டு. இந்த நலத தைலத்தின் அனுபவத்தில் ஒரு 2 கிராம் 3 கிராம் அப்படிங்கிற அளவில் அதை நம்ம எடுத்துக்கிட்டாலே அது எவ்வளவோ வியாதிகளை மாற்ற பவர் அதில் இருக்கான். பழைய பண்பாடு இப்போ தான் ஃபுல்லாக இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க, மாத்திரை மருந்து அப்படி போகிறாங்க. ஆனால் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோமே என்ன செஞ்சாங்க, மூலிகைகளை பயன்படுத்தினாங்க. தேவன் நம்மளுக்கு பூண்டு வகைகளை தான் ஆகாரமாக கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் நம்ம வாசித்தா தேவன் ஆகாரமாக நமக்கு எதை கொடுத்தாங்க, பூண்டு வகைகளை தான் கொடுத்துருந்தாங்க. பிறகு இந்த நோவா பேழையிலேருந்து வெளியே வந்த பிற்பாடு, இந்த ஜல பிரளயத்துக்கு பிற்பாடு தான் இந்த நான் வெஜிடேரியன் ஆடு மாடு இதெல்லாம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது ஆகாரமாக கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்பாக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்படி சில ஆகாரங்களே தேவன் நமக்கு இயல்பாகவே அது நமக்கு என்ன செய்யுது, மருந்தாக மாற்ற. ஒரு இஞ்சி பூண்டு நம்ம சமையலில் சேர்க்குறோம், அது நமக்கு ஒரு மருத்துவ குணத்தை உடையதாக காணப்படுது. இப்படி நம்ம எழுத்தின் பிரகாரமாக எப்படி எடுத்துக்கலாம். இந்த 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 நலத தைலத்தின் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அந்த மன அழுத்தம், ரொம்ப கோவம், அந்த மாதிரிப்பட்ட அனுபவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சிறந்த ஒரு மருந்தாக காணப்படுது. நிறைய சொல்லியிருக்காங்க.
இந்த சதை, ஜாயின்ஸில் உள்ள வலி, ஒத்த தலைவலி, இப்படிப்பட்ட நிறைய ப்ராப்ளங்கள் எல்லாம், நரம்பு தளர்ச்சி, மூல சம்பந்தமான பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த மூலிகையில் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோடைய வாசனையை வச்சு கூட ஒரு மனநோய் பாதிக்கப்பட்டு முத்தின கண்டிஷனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னா இதனுடைய வாசனையை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களாம். அவ்வளோத்துக்கு அதனுடைய வாசனையிலேயே மருத்துவ குணம் காணப்படுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, 1 கொரிந்தியர் 12:4 வாசிக்கும்போது வாசிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. பார்த்தீங்கன்னா வரங்களுக்கு இதை நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது இந்த நளத தைலம் சுகமாக்குற ஒரு தன்மை கொண்டது. நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த வரம் உடையவங்களா நம்ம காணப்படும். அந்த 12வது அதிகாரத்தில் நம்ம கீழே வாசிக்கும் போது வாசிங்க. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. பார்த்தீங்களா, 9 விதமான வரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வரங்கள் கிரியை செய்ய வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த நாட்கள் நம்ம யாருமே வரங்களுக்கு என்ன செய்கிறதே இல்லை, இடம் கொடுக்கறதே இல்லை. ஆவியில் நிரப்பப்படுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கெல்லாம் எப்படி வரங்கள் செயல்பட இடம் கொடுக்கறது? அப்படி தானே. பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூட நம்ம நல்ல ஒரு அருமையான பாட்டு பாடி ஆவியில் நிரம்பணும். எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அக்கினி அபிஷேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அக்கினி அபிஷேகம்னா என்ன? வந்தோம் சர்ச்சைக்கு வர்றதே பெருசு, இதில் ஆவியில் நிரம்புங்க, வரங்களால் நிரம்புங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சிலருக்குள்ளே சில எண்ணங்கள் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆதி அப்போஸ்தல நாட்களில் ஊழியக்காரங்க இல்லை, விசுவாசிகள் அற்புதங்களை செஞ்சாங்க. விசுவாசிகள் சிதறி போய் என்ன செஞ்சாங்க? சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அப்போஸ்தலர்கள் 12 ஒரு இடத்துல இருந்து அவங்க குறிப்பிட்ட இடங்களுக்கு போனாங்க. ஆனால் சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் சிதறி போய் வேற வேற இடங்களுக்கு போனனால தான் சுவிசேஷம் முழு உலகத்துக்கும் அறிவிக்கப்பட்டது. தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்களை தந்திருப்பாங்க. 9 வரங்களே எசப்பா எனக்கு தாங்கன்னு கேட்டால் எசப்பா தருவாங்க. நம்ம ஒரு வரமாவது தாங்கன்னு கேட்டால் ஒரு வரமாவது ஆண்டவர் என்ன செய்வாங்க? தருவாங்க. பார்த்தீங்களா, அந்நிய பாஷைகளை நம்ம பேசுகிறோம், அதில் பற்பல பாஷைகளை பேசுகிற ஒரு வரம் காணப்படுது. இப்படி வியாக்கியானம் பண்ணுகிற வரம் காணப்படுது, தீர்க்க தரிசன வரம் காணப்படுகிறது. இந்த வரங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வரங்களால் நிரப்பப்படலைன்னா வேற யாருக்கு தேவன் வரங்களை கொடுக்க ஆயத்தமாக இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. வரங்களை தேவன் நமக்காக தான் தந்திருக்கிறாங்க. தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபை வரங்கள் மாறாதவைகள் சொல்லி வேதம் சொல்லு. அப்போ ஒவ்வொருத்தரும் இயேசுவை அபிஷேகம் பண்ணும் போதே ஒரு வரத்தை தந்து தான் அபிஷேகம் பண்ணுகிறாங்க. அதை கண்டுபிடிச்சு அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறது, கர்த்தருக்காக அதை பயன்படுத்துறது நம்ம கையில தான் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு 5 தாலந்து தந்திருக்காங்களா, 2 தாலந்து தந்திருக்காங்களா, 1 தாலந்து தந்திருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் உள்ள ஒரு காரியம். அதை பயன்படுத்த வேண்டியது நம்ம தான். 5 தாலந்து இருக்குது, அதனால் இந்த 5 நான் யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணால் 10 வாங்கிக்கலாம். 2 இருக்குது, 2 யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணால் 2 கூட வாங்கிக்கலாம். 1 தான் இருக்குது, நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியாக இருந்தோம்னு வைங்களேன், ஆண்டவர் நம்மளை எங்கே கொண்டு போட்டுருவார்னா நரகத்தில் தான் போட்டுருவார். புதைச்சி வச்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு நாள் கணக்கு கேட்பாங்க. யூஸ் பண்ணாலும் கணக்கு கேட்பாங்க, யூஸ் பண்ணாட்டாலும் கணக்கு கேட்பாங்க. யூஸ் பண்ணும்போது நம்ம கணக்கு கொடுத்தோன்னா நமக்கு உயர்வு கிடைக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணாமல் புதைச்சி வச்சோன்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? கணக்கு கேட்பாங்க. நமக்கு தந்திருக்கிற அந்த அந்நிய பாஷையின் அனுபவத்தில் நம்ம உண்மை உள்ளவங்களா இல்லைன்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கலைன்னா, வீட்டிலேருந்து ஜோம் பண்ணும்போது ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபிக்காமல் சும்மா நம்ம இருந்தோன்னா நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வாங்க? கணக்கு கேட்பாங்க. எங்கே போடுவாங்க? அழுகையும் பற்கடிப்பும் உள்ளதான இடத்துல கொண்டு போட்டுருவாங்க. ஆனால் அந்த காரியத்தில் எனக்கு ஒரு இது மட்டும்தானே இருக்குது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது.
அந்த ஒன்னையே நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆவில் நிரம்பி வளர வளர புதிய புதிய வரங்களை ஏசப்பா என்ன செய்வாங்க, நமக்கு தருவாங்க. சுகமாக்குகிற ஒரு வரம் ஒரு வரம் இருக்குது. அந்த வரம் இந்த நாட்களில் கிரியை செய்கிறதே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, ஏசப்பா என்ன செய்தாங்க, இந்த பூமியில் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிஞ்சாங்க. இந்த ஏசப்பா அந்த பூமியில் அற்புதங்களை செஞ்சாங்க. ஏசப்பாக்குள்ளேருந்து இந்த வரங்கள், அற்புதத்தை செய்கிற வரம், சுகமாக்குற வரம், பிசாசுகளை துரத்துகிற வரம், போதிக்கிற வரம் எல்லாமே ஏசப்பாக்குள்ளே என்ன செய்தது, கிரியை செய்தது. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் போது அதில் அந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நன்மை செய்கிறவராகவும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பாத்தீங்கன்னா ஏசப்பாவுடைய சரீரம் கடைசி அந்த மரிப்பதற்கு முன்பாக அந்த வாசனையின் அனுபவத்தை பரிமளித்ததற்கு காரணம், ஏசப்பா நன்மை செய்கிறவங்களா பூமியில சுற்றி திரிஞ்சாங்க. அவங்க கிட்ட கொண்டு வந்து எல்லாரும் ஏசப்பா என்ன செய்தாங்க, குணமாக்குனாங்க. ஏசப்பா தேடி போய் என்ன செய்தாங்க, குணமாக்குனாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வரங்கள் கிரியை செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். யோவான் 14:12 வாஸ்தா ஏசப்பா என்ன சொல்றாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் இந்த கிரியைகளை அவனும் செய்வான், இதிலும் பெரிதானவைகளையும் செய்வான்னு சொல்றாங்க. இப்போ ஏசப்பா விட நம்ம குறைவா தான் செய்ய முடியும் அப்படின்னு இல்லை. ஏசப்பா செஞ்சதை விட அதிகமாக கூட என்ன செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். அதுக்கு நமக்குள்ள என்ன வேணும், விசுவாசம் வேணும். விசுவாசம் நமக்குள்ள காணப்படும் போது தான் என்ன செய்ய முடியும், நம்மளால அற்புதங்கள், தேவன் தந்திருக்கிற வரங்களை நம்மளால பயன்படுத்த முடியும். அந்த விசுவாசத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது தேவன் நமக்கு தந்திருக்க வரங்கள் என்ன செய்யும், கிரியை செய்யக்கூடியதாய் காணப்படுதும். அடுத்தது 6வதா பார்த்தோன்னா, இந்த தைலம் எப்படிப்பட்ட அனுபவம் உடையதுன்னா, வீடு முழுவதும் வாசனை வீசக்கூடியதாய் காணப்பட்டது. அந்த யோவான் 12:3 வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த வீடு முழுவதும் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. இந்த வாசனையுடைய அனுபவம் முதலே சொன்ன போல இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தனித்தன்மையான வாசனை உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரேலாம் அடித்தோன்னா கொஞ்சம் நேரம் அந்த வாங்கும்போது சொல்லுவாங்க இது 24 hours நிற்கும், 48 hours நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அடித்தா தான் தெரியும் அது எவ்வளோ நேரம் நிற்குது. 12 minutes கூட சிலது என்ன செய்யாது, நிற்காது. 12 நிமிஷம் கூட என்ன செய்யாது, சில ஸ்ப்ரே வாசனை நிற்காது, போடுறதோடி முடிஞ்சிடும். ஆனால் இந்த நளத தைலத்தின் வாசனை அப்படி இல்லை. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வாசனை உள்ளது. ஆனால் ஒரு தனித்தன்மையானது. அதாவது முதல்ல சொன்ன போல யாருக்கு இது கஷ்டத்தை கொடுக்காது, ஆனால் சுகத்தை கொடுக்கறதான ஒரு தன்மையுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு தன்மையோட தைலம் தான் இந்த நளத தைலமாக காணப்படுகிறது. மற்ற சென்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் நிற்கும். ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிற ஒரு அனுபவம் உடையது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவம் ஒரு சாட்சியின் ஜீவியமாய் காணப்படணும். நம்மளை பார்த்து இவங்க கோவப்பட மாட்டாங்க இந்த பக்கம் சொல்லிட்டு அந்த பக்கம் போகும்போது இங்கே கோவப்படுறவங்களாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய ஜீவியத்தில் இவங்க கோவப்பட மாட்டாங்கன்னா எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சாட்சி நமக்குள்ள இருக்கணும். அது நம்ம பிரதர் ஒரு கதை அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு தாத்தா கோவப்படவே மாட்டார். அப்போ பேரன் வந்து கேட்டாங்க, தாத்தா நீங்கள் கோவப்படுவீங்களா? கோவப்பட மாட்டேன்டா. போய் விளையாட போயிட்டு மறுபடியும் வந்து கேட்டான், தாத்தா கோவப்படுவீங்களா? மாட்டேன்டா. அப்படி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தான். சாயங்காலம் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தோன்னு தாத்தா கடைசி என்ன வந்துட்டு கோவப்பட மாட்டேன்டான்னு சொல்லி கோவப்பட்டுட்டாரு. உடனே இந்த பையன் சொல்லிருக்கான், தாத்தா இப்போ நீங்கள் கோவப்பட்டுட்டீங்களே தாத்தா, இப்படி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி, நமக்கு இருக்கிற சாட்சி கோவப்பட மாட்டாங்க, தாழ்மை உள்ளவங்க, பொறுமையானவங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க, நல்ல ஆவில் நிரம்புவாங்க, சபைக்கு சத்தியத்துக்கு உண்மையாக இருப்பாங்க, கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒரு சாட்சி இருக்கணும். நமக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு தன்மை இருக்கணும். அந்த அனுபவத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம நிலைத்திருக்கும் போது நம்முடைய சாட்சி என்ன செய்யுது, நிலை நிற்கக்கூடியதாக காணப்படுகிறது. அது மற்றவங்களுக்கும் பிரயோஜனத்தை கொடுக்குது. ஒரு ரோஜா பூவை பார்த்தீங்கன்னா அதை கையில் வச்சு கசக்கினாலும் சரி, காலில் போட்டு கசக்கினாலும் சரி, அது என்ன செய்யும், மணக்க தான் செய்யும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளை ஒருத்தவங்க தூக்கி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லவங்களா இருப்போம். ஒருத்தவங்க நம்மளை கீழே போட்டு மேட்சை போல மிதிக்கிற ஒரு அனுபவத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்டவங்களா மாறிடுவோம், கெட்டவங்களா மாறிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்போதும் ஒரே தன்மையை வெளிப்படுத்துறவங்க, எப்போதும் தாழ்மையா, எப்போதும் பொறுமையா, எப்போதும் அன்பா, எப்போதும் கீழ்ப்படிதலோடு, எப்போதும் ஒப்புரவா இருக்கிற அனுபவத்தோடு, எப்போதும் நேசிக்கிற அனுபவத்தோடு வாழ்கிறவங்களா நம்ம வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, யோவான் 14:9 வாசித்தா, யோவான் சுவிசேஷம் 14:9 வாசித்தா, அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்?
பார்த்தீங்கன்னா ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ பிதாவுக்கு சாட்சியாக ஏசப்பா வாழ்ந்தாங்க. அதுபோல் ஏசப்பாவுக்கு சாட்சியாக நம்மளை பார்க்கும்போது சொல்லணும், ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் யார் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கறது இல்லை. இவங்களை போல தான் ஏசு வந்து இவங்களை போல தான் இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்கிற விதத்தில் ஏசப்பாவையே வெளிப்படுத்தி வாழ்கிறவங்களா, ஏசப்பாவுடைய ஜீவியத்தையே வெளிப்படுத்துகிறவங்களா நம்ம என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது. 7வதா பார்த்தோன்னா இந்த இந்த நளதத்தை வந்து நிறைய உற்பத்தி பண்ண முடியாது. இது வந்து குறைஞ்ச அளவு தான் இது என்ன செய்வாங்கன்னா சாகுபடி பண்ண முடியும். அதாவது இது வந்து எங்கே வளரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இமயமலை அந்த மலை தொடர்ச்சியில் நேபாள், சீனா, இந்தியாவில் உள்ள அந்த இமயமலை இந்த ஏரியாவில் தான் இந்த நளத செடி வளரக்கூடியதாக காணப்படுது. இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது இடமே கூட இங்கே இருந்து தான் அவங்க ஏற்றுமதி பண்ணி அங்கே கொண்டு போய் அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது இந்த இடத்துல மட்டும்தான் இது என்ன செய்யுமா வளரக்கூடியதாக காணப்படும். நினைக்கிற இடத்துலலாம் இதை வளர்க்க முடியாது. இது வந்து ஃபுல்லாக வந்து நேச்சராலேயே வளர்க்கப்படுறது. இது வந்து எந்த உரம் போட்டு வளர்க்கலாம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து சின்ன செடியாக தான் இருக்கும். அந்த சின்ன செடி அதோட வேர் பகுதி பெருசாக காணப்படும், நீளமாக இருக்கும். இதுக்கு தமிழில் சடமாஞ்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அந்த வேறு காஞ்சிருக்க வேரை பார்த்தா முடி இருக்கிறது போலவே தான் அது எப்படி இருக்கும், இந்த ஜடை போலவே தான் அந்த வேறு காணப்படும். அப்படி சின்ன ஒரு செடி, ஆனால் அது பயங்கர மருத்துவ இது உள்ளது. அதனால் இதை வந்து ரொம்ப சாகுபடி பண்ண முடியாது. இப்போ இந்த நாட்களை பார்த்தீங்கன்னா அது வந்து அழிவின் விளிம்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப உற்பத்தி அதை பண்ண முடியலை. அதை வந்து ஒரு செடியை பிளான் பண்ணுறதே ரொம்ப நம்ம மற்ற செடிகளை போல் ஈஸியாக பிடுங்கிடலாம், அப்படி பண்ணிடலாம், அப்படி எதுவும் பண்ண முடியாது. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு செடியாக நட்டு ஒவ்வொரு செடியாக தான் அதை பிடுங்கி எடுத்து அதை வந்து பயன்படுத்துவாங்களாம். ஒரு வேர்ல இருந்து சில ரொம்ப குறைவா சில கொஞ்சம் டிராப்ஸ் தான் என்ன கிடைக்குமா அந்த தைலம் கிடைக்குமா. அவ்வளோ வந்து அது வந்து தனித்தன்மையுடைய ஒரு பொருளாக காணும். அதனால தான் அதுக்கு இவ்வளோ விலை. அந்த வேற நம்ம வாங்கணுன்னா கூட ஒரு அந்த இவ்வளோ கொஞ்சம் வேறே 1000 சம்திங் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. அவ்வளோ விலை கூடினதாக தான் இந்த நளத தைலம் காணப்படுது. ஏன்னா அதோடைய விளைச்சல் ரொம்ப குறைவாக காணப்படுகிறது. ஏன்னா இது வந்து அவ்வளோ சுத்தமானதாக இது வந்து செய்யப்படுது. இதில் வந்து எந்த கலப்படமும் பண்ண முடியாது. இது குறித்து பார்த்தோன்னா மனுஷ சக்தியால் இதை தயாரிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவம் உடைய ஒரு செடியை போல தான் இந்த செடியை சொல்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீகத்தை மனுஷங்களால் கொண்டு வர முடியாது. யாராவது நம்முடைய வாழ்க்கையில் நானா ஏசப்பா கிட்ட வந்தேன், நானா இந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், நானா அபிஷேகம் பெற்றுக்கிட்டேன், நானா சபைக்கு வரேன், நானா சபையில் நிற்கிறேன், நானா ஊழியத்துக்கு வந்தேன், நானா ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருமே என்ன சொல்ல முடியாது, மனித பலத்தில் இதை செய்தோம் இதை சாதிச்சோன்னு சொல்ல முடியாது. எல்லாமே தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அது நம்முடைய வாழ்க்கையில் அதுபோல் பரலோக ராஜ்யமும் தேவனாய் நமக்கு ஈவாய் தந்தது தான் பரலோக ராஜ்யமாக காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா இந்த நாட்களை பார்த்திங்கன்னா எப்படி இந்த நல்லதம் அழிவின் விளிம்பில் இருக்கோ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படிங்கிற வாஞ்சை விருப்பம் உள்ள ஜனத்தின் அனுபவம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. யாருக்குமே நான் பரலோகத்துக்கு போகணுங்கிற அனுபவம் இல்லை. பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் சுவிசேஷம் அறிவிக்கும் போது எப்படி சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏசப்பா கிட்ட வாங்க, உங்கள் கவலை மாறும், உங்கள் கஷ்டம் மாறும் அப்படின்னு சொல்லி உங்கள் கடன் பிரச்சனை மாறும், உங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு கூப்பிட்டாங்க. ஆனால் இப்போ யாரையுமே அப்படி கூப்பிட முடியாது. ஏன்னா எல்லாமே சாத்தா வந்து அநித்தியமானதாக கொண்டு வந்துட்டான், டூப்ளிகேட்டாக கொண்டு வந்துட்டான். சமாதானம் வேணுமா, செல்ஃபோன் எடுத்து கொஞ்ச நேரம் பார்த்தா பிரச்சனையை மறந்து சமாதானமாக சிரிக்கிறதுக்கு அதுக்குள்ளே காரியம் இருக்குது. கஷ்டமாக நெருக்கமாக லோனுக்கு தர்றதுக்கு எத்தனையோ பேங்குகள் இருக்குது. எந்த விதத்தில் ஒரு பொருளும் இல்லாட்டாலும் என்ன செய்கிறாங்க, பர்சனல் லோன் சொல்லிட்டு ஒரு லோனை தர்றதுக்கு என்ன செய்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க. வட்டிக்கு கொடுக்குறவங்க அப்போது தேவைகள் என்ன செய்து சந்திக்கப்பட்டது. சுகம் இல்லையா, ஹாஸ்பிட்டல் போனால் போதும் சுகம் கிடச்சிருது. அப்போது எந்த விதத்துலையுமே ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்த எண்ணம் ஜனங்களுக்குள்ளே குறைவுபட்டு கொண்டே இருக்குது. செத்த பிறகு தானே பரலோகத்துமா நரகமான்னு பார்க்கணும், நாங்கள் செத்த பிறகு பார்க்குறோன்னு சொல்லி என்ன செய்திருவாங்க சொல்லிக்கிட்டு அசால்ட்டாக வாழ்கிற ஒரு கூட்டமாக இந்த சமுதாயம் காணப்படுகிறது. பரலோக ராஜ்யத்தின் விருப்பம், ஆசை, அந்த அனுபவம் ஜனங்கள் மத்தியில் ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இந்த
எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செடியை எடுக்கிறாங்களோ அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படிங்கிற வாஞ்ச விருப்பம் உள்ள ஜனங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப அரிதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பார்த்திங்கன்னா நம்ம எண்ணாகமத்தில் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கு, அந்நிய அக்கனிய நாதாபும் அபியுவும் அந்நிய அக்கனிய கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்ததுனால அவங்க செத்து போயிட்டாங்க. நம்ம சொந்த பலத்தில் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், தன்னைத்தானே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவன், சபிக்கப்பட்டவன், அவன் சங்கரிக்கப்படணும்னு வேதம் சொல்லுது. தேவ கிருபையை சார்ந்து கொண்டு தேவனுடைய இரக்கத்தை சார்ந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தின் அனுபவத்தில் வாழும்போது தான் நம்ம என்ன செய்யும், நம்முடைய ஜீவமும் பரலோக ராஜ்யத்துக்குரியதாக மாற்றப்படும். இதை இவ எதில் கொண்டு வந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளைக்கல் பரணியில் இந்த பெண் இந்த தைலத்தை கொண்டு வந்தாங்க. இந்த தைலம் விலையேற பெற்றது, களங்கம் இல்லாதது, உத்தமமானது, இது தூபத்திற்கு உதவக்கூடியது, அநேக மருத்துவ குணம் உடையது, மிகுந்த வாசனை பரிமளிக்கக்கூடியது, இது ரொம்ப குறைவாகவே உற்பத்தி ஆகக்கூடிய தன்மையுடையது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ இதை எதில் வச்சுருந்தானா, ஒரு வெள்ளைக்கல் பரணியில் வச்சுருந்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்கல் பரணி ஒரு பெண் திருமணத்துக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தார் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய வசதி தக்க இந்த வெள்ளைக்கல் பரணி வாங்குவாங்களாம். அதோடைய சைஸ் பெரிய சைஸாக இருக்கலாம், சின்ன சைஸாக இருக்கலாம். அதுக்கு உள்ளாடி இந்த சைஸுக்குள்ள அந்த பாட்டிலுக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா இந்த தைலத்தை நிரப்பி வைப்பாங்களாம். இது போல் விலையேற பெற்ற தைலங்களெல்லாம் அந்த பாட்டிலுக்குள்ளே நிரப்பி வைப்பாங்களாம். அந்த ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற டவுரி அப்படிங்கிறத சொல்லி அது எவ்வளோ ஒர்த்துங்கிறத இந்த வெள்ளைக்கல் பரணியை வச்சு தான் என்ன செய்வாங்கன்னா கணக்கு பண்ணுவாங்க. இவங்க எவ்வளோ பணக்காரங்களா, பாவப்பட்டவங்களா, இவங்க எவ்வளோ டவுரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதே இந்த வெள்ளைக்கல் பரணி தான். இதை பார்த்தீங்கன்னா இந்த பெண் கொண்டு வந்து உடச்சி கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்துட்டா. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, கர்த்தருக்காக நம்ம என்ன கொடுக்க போகிறோம், நம்ம கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நம்ம எல்லாரும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பூமியில் நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் நம்ம எல்லாரும் ஓடுற ஒரே நோக்கம் கிறிஸ்து என்கிற மணவாளனுக்குரிய மணவாட்டிகளாய் நம்ம மாற்றப்படணுங்கிற ஒரே கான்செப்டில் தான் நம்ம எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம், நம்மளையே நம்ம கொடுக்குறோமா, நம்மக்கிட்ட இருக்க சிறந்த எல்லாவற்றையும் நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோமா. இந்த செடியை பார்த்திங்கன்னா இது ஒரு வேர்லேருந்து இதை எடுக்கிறாங்க. ஒரு செடியை பிடுங்கின பிறகு அதுக்கு வேரை எடுத்த பிறகு அந்த செடியால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. உயிருள்ள ஒன்று உயிரற்றதாய் மாறி தன்னை பயன்படுது. உயிருள்ள ஒன்று உயிரற்றதாய் மாறி பயன்படுகிறது தான் இந்த நலதத்தின் அனுபவமாக காணப்படுது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் விரும்புகிறதான அனுபவத்தில் நம்மையே நம்ம கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜீவிக்கும் போது தான் என்ன செய்கிறோம், கர்த்தர் விரும்புகிற அந்த வாசனை பரிமளிக்கிற ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எல்லா நாட்களும் நம்முடைய ஜீவநாள் முழுவதும் ஏசப்பாவையே வெளிப்படுத்தி வாழ்கிறவங்களா நம்ம வாழ முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த செடி தன்னையே கொடுக்கறது போல இந்த பெண் தனக்கு இருந்த அந்த வெள்ளைக்கல் பரணி ஏசப்பாவுக்காக கொடுத்தது போல நம்முடைய ஜீவியமும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், பானபலியாய் வார்க்கப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் விரும்புகிறதான அந்த நல்லத தைலத்தின் வாசனை வீசி கர்த்தருக்கு ஜீவிக்க ஏசப்பா நமக்கு கிருபை தருவாங்க. ஆமென்.